இந்த மதுரை மாநாடு என்பது வந்து ஒரு பெரிய லீப்புன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பாய்ச்சல். மதுரை மாநாடு விஜய்க்கு பாய்ச்சல் என்பதாகத்தான் பார்க்கணும். வெளியில் இருந்து பார்ப்பதற்கு வந்து ஒரு சினிமாக்காரரு, ஒரு பிரபல நடிகர், அவருக்காக வந்து கூட்டம் வரத்தான் செய்யும் என்பதாக பார்த்தாலும், அரசியல் கட்சி என்ற பெயரில் தானே அது வந்து கூட்டப்பட்டது. ஆமாம். அப்போ ஒரு அரசியல் கட்சி வந்து இப்படி பிரம்மாண்டமாக கூட்ட முடியுமா என்ற விஷயம் வந்து தமிழ்நாட்டு வரலாற்றில் குறிப்பாக மதுரை பகுதியை பொறுத்தவரை பெரிய ஒரு ஒரு பதிவு. கூட்டத்துக்கு காசு கொடுக்கலங்கிறாங்க. ஆமாம், அது உண்மை. உங்களுக்கு தானாகவே தன்னாக செலவழித்தா வந்தாங்க. அப்போது விஜய்க்கு இன்றைக்கி புதுசாக அவர் வந்து நடிகராக பவனி வந்தாலும் அந்த கூட்டம் தானாக வரும். அப்படி இருக்கும்பொழுது அவர் ஒரு அரசியல் கட்சியாக வரும்பொழுது அது நிச்சயமாக வரும். என்னென்னா, அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த ரேம்போ வாக்கா, அப்போ அவருக்கு நெருக்கமாக நடமாடுவார். அப்போ நமக்கு நெருக்கமாக நடமாடுவார் அப்படின்னு பார்த்த பிறகு பார்த்தாச்சுப்பா அவரை அப்படின்னு வெளியே போனவங்களே சில ஆயிரங்கள் இருக்கும். அதை எடுத்து பெருசாக பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுறவங்களும் உண்டுன்னு வைங்களேன். ஆமாம், வெளியே போகிறாங்க. அதுக்கு பிறகு உள்ள கூட்டத்தை பார்த்தாலும் அவர் பேசும்பொழுது அந்த இல்லாதவர்கள், வெளியே போனவர்கள் இல்லை, ஆனால் மறுபடியும் வெளியே உள்ளவர்கள் உள்ள, ஏன்னா உள்ளே இருந்ததே சில லட்சங்கள்ங்கிறாங்க. அதற்கு பிறகு வெளியே அது போலங்காங்க. அப்போ அவர்களெல்லாம் உள்ளே வராங்கங்கும் பொழுது மறுபடியும் நிரம்பித்தான் வந்து மாநாட்டு திடல் இருந்துச்சு. அதனால் வந்து அதை ஒரு குறையாக சொல்ல முடியல.